கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கரூர் மாவட்டத்துல ரொம்ப சூப்பரான முறையில வுட் ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கீதா கோபாலன் அவர்கள் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய வுட் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பற்றியும் பொதுவாக பிஸ்னஸ் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கங்க, நான் கீதா கோபாலன். அகத்தியர் டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். இது கரூர்ல இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கோபாலன். நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஃபுல்லா பர்ச்சேஸ் பாத்துக்கிறாரு. நான் இங்க ப்ரொடக்ஷன் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு 2 பசங்க. பையன் பெரிய பையன் மெட்டலர்ஜில PhD முடிச்சுட்டு யூஎஸ்ல இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரிசர்ச். 2வது பொண்ணு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சுட்டு இப்ப இங்க கரூர்லயே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எங்களது ஜாயிண்ட் ஃபேமிலி. நீங்க இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுடைய இந்த ஜர்னி? நாங்க இந்த பிசினஸ் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த வுட் பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஏரியா இது. இதுல நான் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கத்துக்கிட்டு பண்ணும்போது, இது ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், அதே சமயத்துல வேற என்னென்னலாம் இதுல செய்யலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இத லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. இப்போ அது ரொம்ப பழகிடுச்சு. ஒரு 15 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கோம். ஓகே மேம். இப்போ ஒரு 15 வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க. பட் அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்க இந்த பிசினஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபர்னிச்சர் பிசினஸ்க்குள்ள வரலாம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு எப்படி மேம் தோணுச்சு? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இதை ஃபர்ஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இதை ஓபன் பண்ணல. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி, அதாவது மரத்தை ஃபுல்லா இம்போர்ட் பண்ணி அதை ஜஸ்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு, சென்னைக்கு, பெங்களூருக்கு, இதுக்கெல்லாம் அப்படியே கண்டெய்னரா மரமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் MSc சைக்காலஜி முடிச்சுட்டு கவுன்சிலரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சார் மொத்தமா கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதையே நீங்க எங்களுக்கு பினிஷ்டு ப்ராடக்டா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் எங்களுக்கு சரி, இதையே நம்ம பினிஷ்டு ப்ராடக்டா மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கோப் இருந்ததுனால அதை ஜஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னோட ஃபீல்டு கவுன்சிலிங் ஃபீல்டு. ஸோ அவர் ஃபுல்லா பர்ச்சேஸ்க்கு, இம்போர்ட்டுக்கு எல்லாம் பர்ச்சேஸ்க்கு ஆப்பிரிக்கா, மலேசியா போனதுனால இங்க ப்ரொடக்ஷன் யூனிட் நான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான முறையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த தொழில் மூலமா நீங்க என்னென்னலாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க இங்க மொத்தம் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால எங்களோட ஃபேக்டரி இருக்கு. இந்த ஃபேக்டரியில என்ன பண்றோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு தேவையான நில, கதவு, ஜன்னல், அப்புறம் அந்த ஃபிக்சிங் எல்லாமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுல உள்ள மர வேலைப்பாடுகளுக்கு உண்டான எல்லா பொருட்களும் இங்க நாங்க தயாரிச்சு கொடுக்குறோம். முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியை வச்சு ஒரு மரத்தை எடுத்துட்டு அவங்க வேலை பார்க்குற அந்த பில்டிங் கட்டுற வீட்லயே போட்டுட்டு அதுலயே செஞ்சு அதுலயே பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே டைப் தான். பட் அதை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க இங்க ஃபேக்டரியா வச்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு எங்களோட ப்ரொடக்ஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு 100 நில வரைக்கும் எங்களால தயாரிக்க முடியும். ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது பல்க் ஆர்டர் எங்களுக்கு இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் ஹவுஸும் சேர்த்து நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டுல இடம் கம்மியா தான் இருக்கும். பட் அந்த சைஸ்க்கு நமக்கு ரெடிமேட்ல போய் கேட்டோம்னா அவங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டிசைன் நெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த டிசைன் பார்த்தாங்கன்னா எங்கேயுமே கிடைச்சிருக்காது.
ஸோ அந்த மாதிரி நெட்ல இருந்து டிசைன் எடுத்துட்டு வர்றது, அவங்களோட வேற எங்கேயாவது போய் பார்க்கும்போது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும், அதை போட்டோ எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்னிச்சர்ஸ்ல. அதே மாதிரியான அவுட்புட் நாங்க அவங்களுக்கு வந்து கொடுப்போம். கஸ்டமைடு ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் பண்றோம், ரெடிமேட் பண்றது இல்லை நம்ம. ஸோ இதே மாதிரி ரெஃபரல்லாம் வந்து நிறைய எங்களுக்கு வந்து இப்போ ஃபர்னிச்சர்ஸ் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு எங்களுக்கு. இது எல்லாமே தான் நாங்க மரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் மரத்துல. ஓகே, சூப்பர் மேம். இப்போ நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சு நிறைய ப்ராஜெக்ட்டும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கான மூலப்பொருட்கள் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது மேம்? இது எல்லாமே இம்போர்ட் தான். டீக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்போர்ட் வுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா, கொலம்பியா, அப்புறம் நைஜீரியா, கானா, பிரேசில். இதுல சார் வந்து பர்சனலா போய் ஆப்பிரிக்கால உள்ள பெனின்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாரு. அதே மாதிரி சால்வுட்னு சொல்லுவோம், கண்ட்ரி வுட்ல வந்து சால்வுட் வந்து மலேசியால இருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் வந்து இம்போர்ட் தான். சப்போஸ் ஆறால அவ்வளவு தூரம் போக முடியல ஒரு சில நேரங்கள்ல அப்படின்னா எங்களுக்கான பர்ச்சேஸ் வந்து இங்க இம்போர்ட் வுட் வந்து தூத்துக்குடியில இருக்கும். அந்த இம்போர்ட் வுட் லாட்டா வச்சிருப்பாங்க, அதுல இருந்து செலக்ட் பண்ணி நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ எல்லாமே நம்மளோடது அதுதான். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? முதலீடுன்னு பாத்தீங்கன்னா இது மரம் அப்படிங்கும் போது ஒரு சின்னதா கம்மியான அமௌண்ட்ல எல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா ஒரு கண்டெய்னர் எடுக்கணும்னாலே 10 to 12 lakhs வேணும். ஒரு 2 கண்டெய்னர் ஒரு 3 கண்டெய்னருக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு 35 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே ரொட்டேஷன்ல போட்டு பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் நிறைய வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஓகே மேம். இதுவரை எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பீங்க நீங்க? ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில, பெங்களூர்ல, காசா கிராண்டே, அப்பசாமி ரியல் எஸ்டேட்ஸ், அப்புறம் அக்ஷயா பில்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க வந்து த்ரூ வெண்டர்ஸ் மூலம் நிறைய இது கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்போம் இது வரைக்கும். இப்பயும் கொடுத்துக்கிட்டும் இருக்கும், கண்டினியூ ஆகிக்கிட்டும் இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 to 5,000 அந்த ரேஞ்சில வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கு வந்து நாங்க இண்டிவிஜுவலா மரம் சப்ளை பண்ணியிருப்போம் லோக்கல்ல. ஓகே, சூப்பர் மேம். இப்போ எந்த பிஸ்னஸ் யாரு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே கூட ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்கா இருந்திருக்கும். ஸோ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வரவேற்புங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? ஆக்சுவலா அந்த ஒரு இது வந்து எங்களுக்கு இல்ல, அந்த ஒரு பயம் வந்து எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க வந்து இதை லாட்டா பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்து நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்க அப்ப இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, ஒன்லி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்க ஃபேக்டரி இருக்கும்போது இந்த வழிய போக வர இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மரம் வேலை பாக்குறீங்களா, நாங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதை நீங்க பண்ணி கொடுங்க, நில ஜன்னல் கதவெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் வாக்கின் வந்து கேட்கறவங்களுக்காக நாங்க பண்ண ஆரம்பிச்சு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பர்னிச்சரும், நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீடு கட்டிட்டோம், எனக்கு அதுக்கு ஒரு கட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி வளர்ந்ததுதான் பர்னிச்சர். இப்ப வரைக்குமே அந்த மாதிரி ரெஃபரல்ல போறதுதான் நிறைய வருது. ஒருத்தவங்க போய் வாங்கி கம்ஃபர்ட்டா இருக்கு, இவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு பக்கத்துல வீடு கட்டுறவங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச வீடு கட்டுறவங்களோ ரெஃபர் பண்றதுனால எங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் இவ்வளவு வந்திருக்கு எங்களுக்கு. சூப்பர் மேம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கரூர்ல மட்டும்தான் வச்சிருக்கீங்களா அல்லது நெக்ஸ்ட் பிரான்ச் எதுவும் இருக்கா? எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க இது பேசிக் வந்து கரூர்ல தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, வேற எந்த இடத்துல பிரான்ச் கிடையாது. பட் இது நாங்க இன்னும் தமிழ்நாடு எங்க வேணாலும் எங்களால சப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு எங்களுக்கு தனியா கிடையாது. ஏன்னா நான் வந்து இப்ப பிசினஸ்க்கு இந்த வந்ததுக்கு அப்புறம் இங்க கரூர்ல வந்து பிஎன்ஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதாவது பிசினஸ் நெட்வொர்க்கிங் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரல் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் நான் மெம்பரா இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறவங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்றவங்க, ஒரு அபார்ட்மெண்ட் பண்றவங்க, இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க வந்து தானா ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபோரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது மார்க்கெட்டிங் வந்து இது வரைக்கும் நாங்க தனியா பண்ணல. ஏன்னா அங்க உள்ள நான் இருக்கிற அந்த சாப்டர்ல வந்து 80 பேர் இருக்காங்க.
என்னை தவிர 79 பேரும் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட். ஏன்னா நாங்க அந்த ஃபோரம் வந்து அந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒன்னே போதும் எனக்கு வந்து ரெஃபரல் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து எந்த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதில் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்க தான் செய்யும். இப்போ நீங்களுமே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இந்த பிஸ்னஸ்லையுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வந்தீங்க மேம்? மெயினா இந்த பிசினஸ்ல நான் ரொம்ப சந்திச்ச சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா மேன் பவர் தான். மேன் பவர் வந்து வச்சு அவங்கள வந்து சமாளிக்கிறது தான் ரொம்ப சவாலா இருந்தது. ஏன்னா இங்க என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 கார்பெண்டர்ஸ் ஒர்க் பண்றாங்கும் போது அவங்களோட லெவலுக்கு வந்து நம்ம இறங்கி நம்ம கரெக்டா அவங்கள வந்து ஒர்க்கை வந்து நம்ம வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரெண்டாவது நிறைய வந்து மேன் பவர் வந்து இதுல வந்து ஷார்டேஜ் வரும். ஒர்க் நிறைய எடுத்திருப்போம், ஷார்டேஜ் வரும். அதை எப்படி ஃபில் பண்றது, எப்படி அவங்களெல்லாம் ரீடைன் பண்றது, இது வந்து இனிஷியலா எனக்கு வந்து ரொம்ப சவாலா இருந்தது. ஏன்னா இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப புதுசு. கார்பெண்டர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்றது வந்து எங்களுக்கு தெரியாம இருந்ததுனால இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. ஆனா அதை ரொம்ப அழகா வந்து நாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஒரே மாதிரியான கார்பெண்டர்ஸ் எங்க யூனிட்ல அவங்களே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மாறி போறதும் இல்லை, புதுசா வரவங்களும் எங்களோட இதுக்கு அடாப்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்க ரொம்ப அழகா அதை கொண்டு வந்தோம். இனிஷியலா அதுதான் எங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்தது. இப்போ அது ரொம்ப செட்டில்டா இருக்கு. சூப்பர் மேம். அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்கன்னாலும் இப்போ அதை சமாளித்து ரொம்ப சூப்பராக ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மர பிசினஸ்ல பாத்தீங்கன்னா விமன் வந்து நிறைய வந்து இதுல வரமாட்டாங்க. நிறைய பேர் வந்து பாக்குறது என்னன்னா உள்ளார வரும்போதே பாத்தீங்கன்னா நான் தான் ஃபுல்லா இங்க யூனிட்ல இருக்கிறதுனால ஒரு விமன் வந்து இந்த ஃபீல்ட்ல எப்படி வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டு பாருங்க, பரவாயில்ல நீங்க இது இவ்வளவு தூரம் நல்லா கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியுங்கிறத வந்து திருப்பி ஒரு தடவை ப்ரூவ் பண்ணதான் நான் வந்து நினைச்சுக்கிறேன் நானு. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா மேடம் இருந்தா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க, அதனால மேடம் வரட்டும் நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றேன்ற சொல்ற அளவுக்கு கூட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நிச்சயமா மேம். ஸோ விமனால எல்லா துறையிலையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நீங்களுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு இருக்கீங்க. இப்போது எந்த விமன் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபேமிலி பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க. சில ஃபேமிலியில் வந்து அகைன்ஸ்டாக கூட இருக்கலாம். பட் வந்து ஒரு விமன் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியமானதாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால வந்து இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப வேகமா இந்த பிசினஸ்குள்ள வளர்ந்து வர முடிஞ்சது. என்னோட மாமனார் மாமியார் கூடவே தான் இருக்காங்க. ஏன்னா இவர் ஒரே பையன் தான். அப்படிங்கும்போது இனிஷியலாவே நாங்க கூட தான் இருக்கோம். எங்க மாமியார் வந்து எனக்கு பயங்கரமான சப்போர்ட். நான் வந்து இங்க ஆபீஸ்ல இவ்வளவு ஒர்க் பண்றேன் அப்படின்னா வீட்டை வந்து அவ்வளவு பீஸ்ஃபுல்லா எனக்கு வச்சிருப்பாங்க. எனக்கு எந்த ஒரு பெரிய சிரமமும் இருக்காது. எல்லாத்துக்குமே வந்து மெய்டு இருந்தாலும் அவங்கள கரெக்டா மேனேஜ் பண்ணி என்ன மட்டும் பாத்துக்கலாம என்னோட குழந்தைகளையும் வளர்த்ததுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பார்ட் இருக்கு. சோ எனக்கு வீட்டை பத்தின ஒரு பெரிய ஒரு இது இல்லாம என்னை வச்சுக்கிட்டதுனால என்னால இதுல இன்னமும் கொஞ்சம் நல்லாவே சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. இந்த இதுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுனால என்னால இன்னும் நல்லாவே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். சூப்பர் மேம். இப்போ ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட்டோட சூப்பரா ஒரு பிசினஸ் ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர அதிரை எஃப்எம் டீம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அது வந்து எந்த பிசினஸா வேணும்னாலும் இருக்கட்டும். ஸோ சுய தொழில் தொடங்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி விட்டுறணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தொழில் வேணா யார் வேணா தொடங்கலாம். பட் அதுக்கு மெயினா அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா
நம்ம என்ன தொழில் தொடங்க போறோம் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும். அதை பத்தின அப்டேட்ஸ் கரெக்டா இருக்கணும். அதை வந்து நம்மளால பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ஒர்க் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு வந்து நமக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபீல்ட பத்தி நமக்கு வந்து நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபீல்ட்ல வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம வந்துட்டோம், உள்ளார வந்துட்டோம், ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீல்ட்ல சீனியரா இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் டிராப் ஆனா கூட நம்ம திருப்பி அதே இதுல இருந்து மேல வந்துடலாம். சோ அந்த கான்பிடென்ட் லெவல் கண்டிப்பா நமக்கு வேணும். அந்த கான்பிடென்ட் லெவல் இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமனா வந்து இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே நிறைய சாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த சாதனைகளை நோக்கி மட்டும் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான பேசிக் கடமைகள்னு இருக்குல்ல, அதை எந்த காலத்திலயும் நான் வந்து ஒர்க் பண்றேன், நான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நம்ம எப்பயுமே தட்டி கழிக்க கூடாது. ரெண்டாவது, நம்ம குழந்தைங்களை வந்து அஸ் எ விமனா பெண் குழந்தைங்களை மட்டும் இல்ல ஆண் குழந்தைங்களையும் ரொம்ப சரியா வளர்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அது தீர்வா இருக்கும். ஏன்னா நம்ம பெண் குழந்தைகளை தான் ரொம்ப அக்கறை எடுத்து வளர்க்குறோம். ஆண் குழந்தைகளை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுடுறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைகளை வந்து சரியான வளர்ப்பு முறை இருந்தா இன்னைக்கு சமூகத்துல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து கிடைச்சிடும். பெண்கள் நம்ம வந்து வெளியில வேலைக்கு போறோம், நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்றதுனால நம்மளுடைய பேசிக் கல்ச்சரை வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது, அதுல இருந்து மாறவும் கூடாது. ஏன்னா நிறைய சுதந்திரம் இருக்கும், வெளியில போற பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரம் எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு லைனை வந்து அவங்களே போட்டுட்டு அதுல இருந்து தாண்டாம இருந்தா எப்பவுமே பெண்கள் எல்லா இடத்துலயுமே சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அவங்களை பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நான் பெண்களுக்கு சொல்ல வர்றது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிரை பண்பலைக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கரூர்ல நான் இருக்கேன், நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க. சோ ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிரை பண்பலை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நேயர்கள் வந்து நீங்க அதை கேட்டு என்ஜாய் பண்ணி அதுல உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிரை பண்பலை அவங்களுக்காக நான் உங்களை வந்து கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கரூர் மாவட்டத்தில் வுட் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கீதா கோபாலன் அவர்கள் இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.